தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. வாக்கு எண்ணும் மையங்கள் முன்பு துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர கண்காணிப்பு. ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. தபால் எண்ணும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீரில் விதிகளை மீறி தேர்தல் முடிவுக்கு முன்னரே 5 நியமன எம்எல்ஏக்களின் பெயர்களை வெளியிட்டது பாஜக. பரிந்துரைக்கப்பட்ட நபர்களை ஆளுநர் எம்எல்ஏக்களாக நியமித்தால் நீதிமன்றத்தை நாட காங்கிரஸ் முடிவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம். அரசின் நிதி சார்ந்த புதிய மற்றும் பழைய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. அமைச்சரவைக் கூட்டத்தில் 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல். மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களின் பயனாளிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் புதிய அறிவிப்பு தொடர்பாக விவாதிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்ப்பு. விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் இன்று அணிவகுப்பு நிகழ்ச்சி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. சாம்சங் ஊழியர்களுடன் தமிழ்நாடு அரசு அமைச்சர்கள் குழு நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடுகளை ஏற்றுக்கொண்டு 14 முடிவுகள் அடங்கிய ஒப்பந்தத்தில் ஒரு தரப்பு தொழிலாளர்கள் கையெழுத்து. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள சாம்சங் ஊழியர்கள் இன்று பணிக்கு திரும்ப வேண்டுமென அமைச்சர் தாமோ அன்பரசன் வேண்டுகோள். தொழிலாளர்களுக்கு பிரச்சினை என்றால் அதனை தீர்ப்பதற்கு அரசு தயாராக உள்ளது எனவும் உறுதி. அதில் சில குறைபாடு இருந்தாலும் அதை நாங்கள் தீர்த்து தருவதாக தொழில் நிர்வாக தரப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இப்போ நாங்கள் கேட்டுக்கிறது நான் சொன்னால், வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிற தொழிலாளர்கள் மாண்பு முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று நாளையிலிருந்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் அரசின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சாம்சங் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை. இன்று முதல் மீண்டும் போராட்டம் தொடரும் எனவும் சிஐடியு தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவிப்பு. சென்னையில் 1000 விளக்கு, தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதி. கனமழை காரணமாக சென்னை மயிலாப்பூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் திடீர் பள்ளம். திடீர் பள்ளத்தால் கடும் சிரமத்துடன் பயணித்த வாகன ஓட்டிகள். நீலகிரி, ஈரோடு, தேனி மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. கொடைக்கானலில் பெய்த தொடர் கனமழையால் அடுக்கம், பெரியகுளம் சாலையில் சரிந்து கிடந்த பாறை கற்கள். போக்குவரத்து பாதிப்பு, பொதுமக்கள் அவதி.
அரபிக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, கோவை, நீலகிரி, தென்காசி, ஈரோடு, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோவிலை சூழ்ந்த நீர். 1 மணி நேரத்திற்கு முன்பாக பக்தர்கள் வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கனமழை காரணமாக மஞ்சளாறு ஆற்றில் 200 கனஅடி உபரி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. கண்ணாடி மாளிகை, இசை நீரூற்று, பசுமை குகை என பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம். சென்னை கத்தீட்ரல் சாலையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இன்று முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் இன்று மனித சங்கிலி போராட்டம். சொத்து வரி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். சென்னையில் பாமக சார்பில் இன்று இலங்கை துணை தூதரக முற்றுகை போராட்டம். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுக்கு வலியுறுத்தல். விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அரசியல் செய்யவில்லை, அரசு செய்த தவறைதான் சுட்டிக்காட்டுகிறோம். அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு பாஜக மாநில அமைப்பாளர் எச் ராஜா பதிலடி. என்ன அரசியல்? 5 பேர் இறக்கலைங்கிறாங்களா, இல்லை 250 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலைங்கிறாங்களா? இதில் அரசியல் பண்ண என்ன இருக்கு? நீங்கள் செய்த தவறை சுட்டி காட்டியும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள பிரபல ரவுடி சம்போ செந்திலை பிடிக்க துபாய் விரைகிறது தனிப்படை போலீஸ். ஏற்கனவே ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. கிண்டி ரேஸ் கிளப்பில் மழைநீரை சேமிக்கும் வகையில் 4 புதிய குளங்கள் வெட்டும் பணி தொடக்கம். சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் விலை பன்மடங்கு உயர்வு. 2500 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அவதி. பண்டிகை காலங்களில் டிக்கெட் விலையை கட்டுக்கடங்காமல் உயர்த்தி வரும் ஆம்னி பேருந்துகள். இதனை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை.